சமாதானத்திற்கு மூல காரணம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவனுக்கு பரத்திலிருந்து ஞானம் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான ஒரு நல்ல அடையாளமே அந்த நபர் சமாதானமா இருக்கிறாரா இல்லையான்றதுதான். சமாதானத்திற்கு மூல காரணம் ஞானம் என்றால் சண்டைகளும் யுத்தங்களும் உங்களுக்குள்ளே எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? உங்களுக்குள் சமாதானம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பரத்துக்குரிய ஞானம் உடையவர்கள் அல்ல. இல்ல தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்தால் அது ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுக்கணும். இது பரத்திலிருந்து வராத விஷயம். பரத்திலிருந்து வராததை ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் இச்சித்ததை கர்த்தரிடத்திலே கேட்டால் நம்முடைய இச்சைகளின்படி கர்த்தர் தருகிறவர் அல்ல. ஏனென்றால் நம்முடைய இச்சைக்கு வசம் நாள்ல கர்த்தர் விரோதமாயிருக்கிறார். நம்முடைய இச்சைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற நம்முடைய பயங்கரமான தேவன் நம் இச்சித்ததை கொடுப்பதற்கு அவர் எந்த காரணத்தை கொண்டும் உள்படுவதே கிடையாது. அதற்கு பிசாசு இருக்கிறான். வசனம் 7.